அது என் வாழ்க்கையில நடக்கணும். அவர் எதை சொல்ல போகிறாரோ அதை நான் செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, என் இருதயத்தை திறந்து தாங்கப்பா, இந்த வார்த்தைகளை கேட்க என் இருதயத்தை திறந்தார்கள், உம்முடைய சத்தத்தை கேட்க என் செவிகளை திறந்தார்கள். பேசுகிறது ஒரு மனுஷனானாலும் நீரே என்பதை உணர்ந்து கொள்ள என் இருதயத்தை இன்னைக்கு திறந்தருளுவீராக. நீரே எங்களோடு கூட பேசுவீராக, சபைக்காக பேசுவீராக, என் பிள்ளைகளுக்காக பேசுவீராக, ஊழியத்திற்காக பேசுவீராக. நீர் பேசும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும். நீர் பேசும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும். நீர் சொல்லும் பொழுதே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கட்டும். 2025 இல்ல, இன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக எங்களோடு பேசுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு வேகமா நான் தேவ செய்தியை முடிச்சிருவேன். காரணம் மாலை உங்களோடு நான் பேசணும். ஆனா நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஜபத்தை செஞ்சோம். ஆண்டவரே, சூரியன் 10 பாகம் பின்னாடி தான் போகாது, மழையை வாட்சி நிறுத்திடுங்க, ஒரு துளி மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் மழையை நிறுத்திருக்கிறார். ஆனா வந்து பார்த்தோன்னே டைமும் வரலையா, உண்மையில சூரியன் 10 பாகம் பின்னாடி தான் போயிருச்சு யோசிச்சுட்டேன். பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சமூகத்துல நம்மை மகிழ்ந்திருக்க கொண்டு வருகிறார். அதனாலதான் அந்த ஓய்வு நாள் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். காசெல்லாம் நான் போன மெசேஜ்ல சொன்ன மாதிரி தான், 6 நாள் உழைக்கிற அப்பாவுக்கு 7வது நாள் என்ன ஆசைனா, என் பிள்ளையோட கொஞ்சம் உட்கார்ந்து பேசணும், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ கொஞ்சம் காது கொடுத்து நான் கேட்க வந்திருக்கிறேன்னு அவருக்கு அவ்வளோ ஆசை. அதனாலதான் உங்களை ஒவ்வொரு வாரமும் நாங்க கஷ்டப்படுத்தியாவது கூப்பிடுறோம். வாங்க, இயேசு வந்திருக்கிறார், வாங்க, சர்வவல்லமையுள்ள தெய்வம் வந்திருக்கிறார், வாங்க பேசுங்க, அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். உலக மனுஷனுக்கிட்ட 10 நிமிஷத்துக்கு மேல பேசி பாருங்க, சரிம்மா நாளைக்கு பேசுற வேலை இருக்குதுன்னு வச்சிருவாங்க. ஆனா 6 நாள் உழைச்சிட்டு வந்த அப்பா 7வது நாள் உங்களோடு உட்கார்ந்து உங்க பந்தியில் அவரையும் உங்களையும் உட்கார வச்சு கேட்பார், என்ன பிரச்சனை, 6 நாள் என்னம்மா நடந்துச்சு, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், என்ன நடந்தது சொல்லுன்னு அவர் கொஞ்சம் அப்படியே காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பார். இன்னைக்கும் அதுதான் நடக்க போகிறது. அவரே உங்களோடு பேச போகிறார். ஆமென். எடுத்து வாசிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 முடிய. எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. சத்தமா சத்தமா ஒரு அல்லேலூயா. பரலோகம் கேட்க ஒரு அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வர போகிறது? பரலோகத்திலிருந்து. அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒருவேளை ஏறெடுத்து பார்க்கிறது அப்படின்னா அது வேற. நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, இது வேற. ஏறெடுத்து பார்க்கறதுனா கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்களை நான் அப்படி கை வச்சு, யார் பார்க்க வர்றது, ஜானா, நிக்கோலஸ் அப்பாவா, எங்க அம்மாவா, இதுதான் ஏறெடுத்து பார்க்கிறது. அப்படி அந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், உங்கள் கண்களை இங்க ஏறெடுத்து பார்க்க வேண்டாம், உலக மனுஷர்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டாம். ஒருவேளை அந்த ஏறெடுத்து பார்க்கும்போது எல்லாமே கிளியரா தெரியுமானா தெரியாது. தூரத்துல வருவாங்க, நம்ம கொஞ்சம் அந்த அவங்க வருகிற அந்த அடையாளத்தெல்லாம் வச்சு சொல்லுவோம், அவங்க தான் வர மாதிரி இருக்கு, ஆனா யாரும் தெரியல. ஒரு அவங்களாதான் இருக்குமோ? அதே தான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கு பரலோகத்தில் அவர் என்ன எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. காரணம், அவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ அதை எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கர்த்தர் எதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் உங்கள் கண்களை பரலோகத்தை நோக்கி வைத்து பாருங்க, அங்க தேட ஆரம்பிங்க, மனுஷனை தேடாதிருங்கள். ஆமென். அங்கே ஏறெடுத்து பாருங்க, ஆண்டவரே என்னதான்ப்பா வச்சிருக்கிறீங்க, 2025க்குள்ள நான் போக போகிறேன், என் குடும்பத்தோட நான் அடி எடுத்து வைக்க போகிறேன், எதை தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், சபைக்கு எதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர், என் பிள்ளைகளுக்கு எதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர், என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீர் எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்று ஒரு ஊழியனை எதிர்பார்த்து காத்திருப்பதை காட்டிலும், தீர்க்க தரிசிகளை எதிர்பார்த்து காத்திருப்பதை காட்டிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது மேலானது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகள் இல்லையா, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். ஜெபிக்கிற மனுஷன் பரலோகத்தையே நோக்கி இருப்பான்.
நம்ம ஜெபத்தை தானே தியானிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படியே அந்த தொடர்ச்சியிலேயே உங்களை கொண்டு போகிறேன். இன்னைக்கு ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனா இருந்தா, ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற மனுஷனா இருந்தா, ஆண்டவரோடையே பேசி காத்திருக்கிற மனுஷனா இருந்தா, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார், எதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நடக்கும், எப்படி அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அழகா அதை தீர்மானிக்கிறார்னு இன்னைக்கு சில காரியத்தை மாத்திரம் நான் பேசி நான் உங்களை இழுத்துக்கொண்டு நான் அப்படியே போகிறேன். ஜெபிக்கிற மனுஷன் இங்க பார்க்க மாட்டான், பரலோகத்தை ஏறெடுத்து பார்ப்பான். அல்லேலூயா. ஒருவேளை இத்தனை வாரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம், இப்ப உங்களையும் பார்த்து சொல்லுகிற நீங்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறினா இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பதில் வருமா? பதில் வருமா? கண்களை ஏறெடுத்து பார்த்தா பதில் வந்துடும். பரலோகத்து மேல கண்ணை வச்சுட்டா பதில் வந்துடும். ஏன்னா அவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். நமக்கு உண்டாக்கினவரிடத்துல இருந்தே பதில் வர போகிறது, மனுஷனிடத்துல இருந்து இல்ல. மனுஷனிடத்துல இருந்துல. நம்ம ஏறெடுத்து சில நேரம் பார்க்கிறோம், ஆண்டவரே எப்படியாச்சும் இந்த மாசத்துக்கு நான் தேவைக்கு என்ன செய்வேன், அவங்க கிட்ட கேட்கலாமா, இவங்க கிட்ட சொல்லலாமா, சஞ்சய் கிட்ட ஜெபிக்கலாமா, ஊழியரிடத்துல ஜெபிக்கலாமா, யாரிடத்துல நம்முடைய தலையை கொடுக்கலாம், யாரிடத்துல வார்த்தையை கேட்கலாம், நம்ம காத்திருந்தா இன்னைக்கு உங்களையும் எங்களை போலவே மாற்ற விரும்புகிறேன். உங்கள் கண்களை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுத்து பாருங்க. அல்லேலூயா. அவருக்கு ஆசை இல்லாத என் மக என்னை ஏறெடுத்து பார்க்க சொல்லு, சூழ்நிலையை ஏறெடுத்து பார்க்க வேண்டாம்னு சொல்லு. பிரச்சனைகளை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க. சில நேரம் நம்முடைய கண்ணை ஏறெடுத்து பார்க்குது உண்மைதான், ஆனா பரலோகத்தை அல்ல. ஐயோ இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, தேவை என்ன செய்வேன், இப்படி ஏறெடுத்து பார்க்குது. அடுத்த மாசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறேன். இப்பவே சொல்லுகிறேன், கிறிஸ்துமஸ்க்குள்ள போகிறேன், புத்தாண்டுக்குள்ள கால் வைக்க போகிறேன், தேவை இருக்கு, பிள்ளைகளுக்கு தேவை இருக்கு, என்ன செய்ய போகிறேன்னு இப்பவே நம்ம 2 கிலோ மேல போயிருக்கோம். ஆனா ஆண்டு சொல்லுகிறார், எதையும் பார்க்காத, மனுஷனையும் பார்க்காத, ஊழியர்களை பார்க்காத. இன்னைக்கு உங்க அப்பா சொல்லுகிறாரு, பரலோகத்தை நோக்கி பாரு, எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நான் சில காரியங்களை மாத்திரம் நான் காண்பித்து நான் வேகமா இன்னைக்கு முடிக்க விரும்புகிறேன். எடுத்துள்ள வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஓகே, அங்கே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆமென், ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொல்லுகிறார், ஆபிரகாமே உன்னுடைய ஒரே புத்திரன், உன்னுடைய ஏக புத்திரனும் ஒரே குமாரனுமாகிய ஈசாக்க எனக்கு பலி கொடுத்துரு. 100 வயசுல பிறந்த பிள்ளை, பல வருஷ காத்திருப்பு, அத்தனை காத்திருப்பின் மத்தியில ஆண்டவர் ஆபிரகாமே வச்சுக்கோன்னு கொடுக்க, மறுபடியும் அவனை சோதிக்க ஆண்டவர் கேட்கிறாரு, இதை எனக்கே கொடுத்துற. நம்மளால செய்ய முடியுமா? கட்டாயம் முடியாது. திடீர்னு இப்போ உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் கேட்கிறான்னு வைங்களேன், அம்மா கூட்டிட்டு வந்து ஏலகிரி மலையில ஒரு பலிபீடத்தை கட்டி உன் பிள்ளைய வெட்டிருமான்னா கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவீங்களா? ஒன்று ஆமானுங்க, இல்லை இல்லைன்னுங்க. ஃபேன் உண்மையாக ஃபேன் போட்டுருவேன். ஒன்று ஆமானுங்க, இல்லை இல்லைன்னுங்க. கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் கொடுப்பான். ஏன்னா அவருக்கு தெரியும், கர்த்தர் என்னை சோதித்தாலும் கைவிட மாட்டார். ஆமே, கர்த்தர் என்னை சோதித்தாலும் கைவிட மாட்டார். ஆபிரகாமுக்கு அதான் நடக்குதுப்பா, உன் ஒரே பிள்ளைய கொடுத்துரு. சரி ஆண்டவரே. ஆனாலும் அவர் புறப்படும் போது சொல்றாரு, நானும் என் பையனும் கர்த்தரை தொழுதுட்டு திரும்ப வரும். அதான் ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வைராக்கி. ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயமும் இருக்குது, ஐயோ மோரியா மலை வந்துருச்சே, அங்கதானே நம்ம பிள்ளைய வெட்ட போறோம். அப்படியே கொஞ்சம் கொண்டு போக போக இப்போ வந்த வேலைக்காரர்கள் எல்லாம் கீழே விட்டாச்சு, நீங்களாம் இங்கே இருங்க, நானும் என் பிள்ளையும் போயிட்டு ஆண்டவருக்கு துதி செலுத்திட்டு திரும்ப நாங்க வரோம். விசுவாசம் ஆண்டவர் சொல்லிட்டார், கொடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதன் மத்தியில நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? நம்ம ஜெபிக்கிற மனுஷங்களா இருந்தா நம்முடைய வாயின் வார்த்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பிரதர் பிரச்சனை பிரதர் மாறாது பிரதர்னா அவ்வளவு அது ஜெபிக்கலான்னு அர்த்தம். பிரச்சனை இருக்கு பிரதர், ஆனாலும் கர்த்தர் என்ன தப்பு வைப்பான்னு சொன்னா ஜெபிக்கிற மனுஷன்.
அவ்வளவுதான், வித்தியாசமே அதுதான். ஆபிரகாம் அதுதான் செய்கிறாரு. நானும் என் பிள்ளையும் போய் திரும்ப வருவோம். போயாச்சு, அந்த மோரியா தேசத்துல ஒரு மலை மேல ஏறியாச்சு, பிள்ளைய எடுத்துட்டு போய் அந்த பலிபீடத்துல வச்சாச்சு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லுகிறாரு பாருங்க, நீ இருக்கிற ஊர்லயே பலி கொடு சொல்லல, நான் சொல்ற இடத்துக்கு போ, அந்த தேசத்துல நில்லு, அந்த மலையின் மேல ஏறு, அங்க பலிபீடத்தை கட்டு, அங்க உன் பிள்ளைய வெட்டு. இறக்கமே இல்லாத ஆண்டுக்குள்ள சொந்த பிள்ளைய எவ்வளவு மனம் வலிச்சிருக்கும் இல்லையா? போகிற வழியெல்லாம் இங்க என் பிள்ளைய என் கையாலேயே நான் வெட்ட போறேனேன்னு மனமெல்லாம் வலிக்க அப்படியே நடந்து போயிருப்பாரு. மலை ஏறும்போது அதான், திரும்ப ஏறும்போது என் பிள்ளையோட இறங்குவேனா மனசெல்லாம் அடிச்சுக்குது. ஒருவேளை ஆண்டவர் சில நேரம் நம்ம இடத்துல நம்மளை எதை கேட்கிறார்களோ, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அங்கதான் நமக்கு சோதனையே வரும். அது ரொம்ப நான் என் வாழ்க்கையில நான் அதிகமாக உணர்ந்திருக்கிறேன். நான் அது நிமித்தம் சந்தோஷமும் படுகிறேன். காரணம் அதனால தான் இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்கிறவங்க முன்னாடி எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதையெல்லாம் என் கையில் ஆண்டவர் எடுத்துருவார். பரவாயில்ல, போகட்டும், விடுங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு வேணுமா எடுத்துக்கோங்க, எனக்கு என்ன இருக்கு, நிர்வாணமா இருந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். யோபு தான். ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எது உங்களை ரொம்ப நேசிச்சு உங்க பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருக்கோ அதுலதான் இன்னைக்கு உங்களுக்கு சோதனையே. ஒருவேளை இன்னைக்கே துவங்கினாலும் ஸ்தோத்திரம். ஒருவேளை சோதனைன்னு சொன்னா எப்படி எடுக்கிறீங்களோ தெரியல, ஆனா கர்த்தர் அதன் மத்தியில் ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் அதான் சொல்லிடுறோம், ஆண்டவரே சப்பா சோதனை தாங்கிக்க முடியல. நீங்க உங்க பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வைங்களேன், நேசிச்சு அந்த பிள்ளைக்கு திடீர்னு ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா தாங்கிக்க முடியுமா? எப்படியோ ஒரு சோதனை வந்தே தீரும். ஆனாலும் அதன் மத்தியில ஜெயிக்கிறவர்களாய் மாறுங்க. ஈசாக்கு எடுத்துட்டு போயாச்சு, அந்த பலிபீடத்துக்கு மேல வச்சாச்சு. நல்ல பிள்ளை ஈசாக்கு, வாயை திறக்கவே இல்லை, கட்டியாச்சு. கட்டி முடிச்சதும் ஓங்கி கத்தி எடுக்கிறாரே, எடுத்த மாத்திரத்துல ஒரு சத்தம், உன் பிள்ளைய வெட்டாத, உன் பிள்ளைய நீ வெட்டாத, நான் சொன்னதை நீ கீழ்படுறியான்னு பார்க்க தான் உன்னை வைக்க சொன்னேன், உன்னை வெட்டுகிறதுக்காக அல்ல. ஆபிரகாம் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு, அதுதான் எனக்கு தெரியுமே. எப்படி? அதுதான் எனக்கு தெரியுமேப்பா, கொடுத்த நீங்க ஏன்பா எடுக்க போறீங்க? ஆனா நான் வெக்க துணிஞ்சதை நீங்க பார்த்துட்டீங்கல்ல, நான் வெக்க துணிஞ்சதை நீங்க பார்த்துட்டீங்கல்ல, அதனால இப்ப என் கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறேன்னு ஏறெடுத்து பார்க்க ஈசாக்குக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஆமென். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணாது. அதேதான் ஆபிரகாம் ரொம்ப நேசிக்கிறார், சிநேகிதன். அதனாலதான் ஈசாக்குக்கு பதிலா ஒரு ஆட்டுக்கடா. பாண்டவர் சொல்லுகிற, அவன் கண்களை ஏறெடுத்து பாரு, ஏறெடுத்து பார்க்க ஒரு ஆட்டுக்கடா. அது வரைக்கும் அது அங்கேதான் இருந்ததோ என்னமோ, அது வரைக்கும் அவர் கண் திறந்து பார்த்தாரோ இல்லையோ. இப்ப உங்களுக்கும் அதுதான் சொல்லுகிறேன், நீங்க எங்க கண்ணை வச்சிருக்கீங்களோ கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் மாத்திருங்க. அவர்கள் எப்படி கூட சொல்றேன், இந்த பிள்ளை தான் நம்மளை வளர்ந்து காப்பாற்ற போகுது, கண்ணெல்லாம் மாத்திருங்க. ஆமென். ஒரே ஒரு நல்ல காரியத்தோடு போங்க. இந்த 2025ல என் பிள்ளைக்கு நான் நல்ல தகப்பனா நல்ல தாயார் நான் இருப்பேன், கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், அது என்னை காப்பாத்துதோ இல்லையோ கர்த்தர் கட்டாயம் அதை கொண்டு கூட கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அதையும் கூட ஆயத்தம் பண்ணி என் கரத்துல கொடுக்க அவர் நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். உங்க கண்ணை உங்க பிள்ளைங்க மேல கூட வைக்காதீங்க, பரலோகத்தை நோக்கி வைங்க. ஊழியர்கள் மேல வைக்காதீங்க, பரலோகத்தை நோக்கி வைங்க. உங்க பக்கத்து வீட்டார் மேல வைக்காதீங்க, கர்த்தரை நோக்கி வைங்க. அது வரைக்கும் ஆபிரகாமின் கண்ணுக்கு அது தெரிஞ்சதானா தெரியல, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவர் திரும்ப என்னை கொண்டு வருவார், என் பிள்ளையும் கொண்டு வருவார், 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை நாங்கள் துதிப்போம் என்கிற அந்த வைராக்கியம். என் பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ, என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிருமோ, நான் நேசிக்கிறவங்களுக்கு என்ன ஆயிருமோ, பயம் 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 தவித்து இன்னைக்கு இந்த காலை வேளையில வந்திருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையின் மேல கூட கண்ணை வைக்காத, பரலோகத்தை நோக்கி பாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக உங்கள் கண்களை வைத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈடாக கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுக்கு ஆயத்தம் பண்ணினதை போல உங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணி தருவார். அல்லேலூயா. யார் மேல உங்க கவலை? யார் மேல உங்க கவலை? யார் மேல உங்க பயம்? எது மேல உங்க ஐயோ இவ்வளவு தேவை இருக்கே, என்ன செய்ய போகிறேன்? இல்ல, கர்த்தர் ஈசாக்குக்காக ஒரு ஆட்டை கொடுத்தார், உங்க பிள்ளைக்காகவும் கர்த்தர் ஒரு நல் வாழ்க்கையை கொடுப்பார். ஆமென். விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? நீங்க எப்படி சொல்லுவேன் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுவேன், சோதனை வரும் பொழுது அதை ஏறெடுத்து காணும்.
பரலோகத்தை ஏறெடுத்து பாருங்கள். ஏறெடுத்து பார்க்க இங்கே 3 காரியத்தை மட்டும் நான் பேசி முடிக்க போகிறேன். முதலாவது சொல்லுவேன், சோதனையின் மத்தியில ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இசப்பா, எனக்கு இந்த மாசம் இவ்வளோ தேவை, என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ தேவை சொல்லிட்டு பரலோகத்தை ஏறெடுத்து பார்த்துருங்க. நான் என்னுடைய அதிகமான ஜெபங்கள் சில நேரம் அப்படிதான் செய்வேன். என் வீட்டுக்கு மேலாம் அந்த மேல ஜெப கூடாரத்துல ஏறி நடந்தேன்னா அப்படிதான், ஏசப்பா நாளைக்கு ஜனங்க வர போறாங்க, என்ன செய்வேன்? ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். விசுவாசம் லட்சம். ஆபிரகாம் அதுக்காக தான் சோதிக்க ஆண்டவர் மேல கொண்டு போகிறார். நீ விசுவாசத்தின் தகப்பன் தான், ஆனா நான் தெரிஞ்சுக்க வேணாம். நம்ம சொல்ற ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தெரிஞ்சுக்க வேணாம். ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவர் தெரிஞ்சுக்க வேணாமா? வாயின் வார்த்தையினால் ஒன்றும் நடக்காது, ஆனால் கிரியை உள்ள செய்கையை கர்த்தர் நம்புகிறார். அதுதான் ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்க்கிறார், நீ விசுவாசிக்கிறதா. ஆனா எந்த அளவுக்கு என்ன விசுவாசி நான் தெரிஞ்சுக்க வேணாம். கொண்டு வா உன் பிள்ளைய, வை பலிபீடத்துல, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு இப்படி சொல்லுகிறேனே, உங்க பிள்ளைக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, கொண்டு வந்து ஆலயத்துல வச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் நல்ல தேவனா இருக்கிறார். அதனாலதான் சில நேரம் நாங்க அடிக்கடி சொல்லுகிறோம், உங்க பிள்ளைகளையும் கொண்டு வாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு புரியுதோ புரியலையோ, கேட்க தெரியுதோ தெரியலையோ, இந்த வார்த்தை தண்ணீர் மேல் போடப்பட்ட ஆகாரம் போலதான் என்னைக்கோ ஒரு நாள் பலன் கொடுத்துரும். ஆமென். உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளை உமக்கு. அண்ணால் அப்படிதான் அவங்களுடைய பிள்ளைய பால் மறந்ததுமே கொண்டு வந்து வச்சாங்களாம். நல்ல தாய். ஒருவேளை என் மற்றவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ, இறக்கமே இல்லையா இவளுக்குலாம், பிள்ளைய பாவம் எடுத்து வளர்க்கறத விட்டுட்டு சர்ச்சில் போய் விடுறாளே. ஆனா அண்ணாளுக்கு தெரியும், இந்த பிள்ளை எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே நீங்க தான், எனக்கு என்ன இதன் மேல உரிமை, நீங்க வச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு எடுத்துட்டு வந்து விட்டா. அதுதான் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப ஆபிரகாம் பேசணுனே அப்பா தான் கொண்டு வரணும், இல்ல நீங்களும். உங்க பிள்ளைகளை சரியான பாதையில நடத்த கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை விசுவாச புருஷர்களாய் மாற்றுவாராக. கர்த்தர் நீங்கள் கேளாத நன்மைகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஏன் கண்களை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக சோதனையின் மத்தியில கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இன்னைக்கு வேகமா 2வது ஒரு குறிப்புக்குள்ள நான் கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஓகே, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து அப்படின்னா, அவர் அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் தியானிக்க போகல, அவருடைய வழக்கத்தின்படியே. அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரா. ரெபேக்கால் வந்து நிற்கிறாங்க, கிட்ட இல்ல தூரத்துல. அவர் ஏறெடுத்து பார்க்கிறார், இது யாரு, இது யாரு? சில நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதத்தின் வழிகளும் வார்த்தையும் அப்படிதான் இருக்கும். கண்களை ஏறெடுத்து பாருங்க. அவர் கொடுக்கும் போது அது என்னன்னு தெரியாது, அது எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சிக்க முடியாது, அது எதுக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் எதுவுமே விளங்காது. ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார் என்று அதை ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியமே செய்வார். ஆமென். ஒருவேளை இந்த வசனத்துக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, அவர் வயல்வெளியிலேயே தியானம் பண்ண, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். வயல்வெளியில அவர் தியானம் பண்ண செல்லும் பொழுது ஏறெடுத்து பார்க்கிறார். அப்படின்னா இப்ப எங்க அந்த வயல்வெளி ஒப்பிடுவோம்னா, இதுதான் உங்களுக்கு நல்ல வயல்வெளி. ஆமென். சபைதான் உங்களுக்கு நல்ல வயல்வெளி. ஒருவேளை இந்த 21 நாள் எதுக்கு பிறகு எங்களை கட்டாயப்படுத்துறீங்க? இந்த வயல்வெளியில வந்து கண்களை பரலோகத்துக்கு நேராக வச்சு பாருங்க. 2025ல காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளாக கண்ணை அங்க ஏறெடுத்து பார்க்கிறதுக்கு முன்னாடி இங்க கர்த்தர் எனக்காக ஒரு நன்மையை கொண்டு வந்து வச்சிருவார். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே நான் இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு ஆவிக்குரிய நன்மையும் இருக்கு, உலக நன்மையும் இருக்கு. ரெண்டுத்தையும் இன்னைக்கு பேசுகிறேன். முதல்ல வரேன். ஈசாக்குக்கு ஒரு வாழ்க்கை துணை இல்லை, ஆனா அவருடைய அப்பா ஆபிரகாமுக்கு இப்ப ஆசை வந்துருச்சு, எப்படியாச்சும் என் பையனுக்கு நான் இருக்கும் போதே எல்லாத்தையும் செஞ்சிடணும், ஈசாக்குக்கு ஒரு வாழ்க்கை துணைய நான் அமைச்சு கொடுத்துடணும்னு அவர் ஆசைப்பட்டு இப்ப யார்கிட்ட சொல்லுகிறாருன்னா, அவருடைய வேலைக்காரராகி எலியேசர் சொல்லி அனுப்புகிறார், நீ போய் என் இனத்துல ஒரு பெண்ணை பார்த்து அவளை ஈசாக்குக்காக கொண்டு வா, ஆண்டவர் உனக்கு காண்பிப்பாருன்னு சொல்லி எல்லாமே அனுப்பியாச்சு. இப்ப அங்க நடக்கிற காரியமும் நமக்கு தெரியும். அவங்க தண்ணி கூட வார்த்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, எல்லாமே கொண்டு வருகிறாங்க.
ஏன் இப்ப இதை சொல்லுகிறேன்னா, அங்க இதுக்கு முன்னாடி ஈசாக்கும் ரெபேக்காலும் பேசிக்கல, மனம் விட்டு பேசிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்ணிக்கல. ஒருவேளை இதை நீங்க மட்டும் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வார்த்தைகள் அவங்களுக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கல, அதுக்கு முன்னாடி அவங்க நேசிக்கல, எதையுமே செய்யல. ஆனா கர்த்தர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாராம். ஈசாக்கு ரெபேக்கால் வந்தாங்களாம், கூட்டிட்டு வந்தாராம், மனைவி ஆக்கினாராம், பின்பு சிநேகித்தாராம். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். மனைவி ஆக்கி கொண்டு சிநேகித்தாராம். ஆனா நம்ம பசங்களாம் கொஞ்சம் வித்தியாசம், சிநேகிப்பாங்களா மனைவி ஆக்கிப்பாங்களா? இப்ப இதுலயே சொல்லிடுவேன், இது தேவ சித்தமா? இல்ல. ரொம்ப சிம்பிள், தேவ சித்தம் இல்ல. கர்த்தர் கொடுக்கிறது, ஆனா அது எது கொடுத்தாலும் நன்மை தான். அப்படியா? அப்படியா? இப்ப கேட்கிறேன், நன்மையானது அதை கொடுத்துருக்காரா? நன்மையானதை இந்த இப்ப ஆண்கள் பக்கம் இப்ப கேட்கிறேன், ஆண்டு உங்களுக்கு நன்மையானதை கொடுத்துருக்காரா? இப்பதான் ஆமே. நீங்க ஏங்க கர்த்தர் நன்மையே இல்லைனாலும் இன்னைக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுக்க போகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஆமே. அடுத்த ரகசியத்தை சொல்ல வர நீங்க அப்படியே ஊருன்னா நான் என்னத்தை சொல்ல? உண்மையாவே அனலா இருக்கு, ஃபேன் போட்டுக்கலாமா தான் இருக்கு. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். மாற்றமே இல்லை. என்னுடைய வீட்டுல மாற்றம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, எங்கேயுமே மாற்றல, மாற்றம் வராது. கண்களை ஏறெடுத்து பார். தியானிக்கையில் கண்களை ஏறெடுத்து பார். சபைக்கு வரும்போது கண்களை ஏறெடுத்து பார். நீ ஏறெடுத்து பார்த்துட்டு வெளியே போவதற்குள்ளாக உன் கண்ணு எதிர அவர்களை கொண்டு வந்து கத்த சொல்லுவார், நான் மாறிட்டேன், நான் திருந்திட்டேன், நான் நன்மை உண்டாக நீ இருக்க போகிறேன். இயேசுவால முடியுமா? இயேசுவால முடியுமா? சத்தமா 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 இல்லையா சொல்லுங்க. அவர் எதிர்கொண்டு வர பண்ணினால் அது நன்மை உண்டாகும். ஆமென். ஈசாக்குக்கு ரெபேக்கால் அவ்வளவு நேர்த்தியா கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆமென். 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 ஏன்னா நம்ம சர்ச்சிலையும் எனக்கு போன வாரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்வேதா இல்லை, என் தங்கச்சி ஸ்வேதா ரொம்ப கொடுத்து வச்ச நல்ல பிள்ளை. ஏன்னா போன வாரம் ஒரு டேரி மில்க் சாக்லேட் ஒன்று வந்துச்சு. அவ்வளோப்படாதீங்க, பயப்படுறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. போன வாரம் ஒரு டேரி மில்க் சாக்லேட் வந்துச்சு. நான் நம்ம எவ்வளோக்காக தான் நம்ம பிரிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் வேண்டாம் நம்ம பிரிக்க வேண்டான்னு, அம்மா நீங்கள் வாடா அப்படின்னு கூப்பிட்டு இதை கொஞ்சம் பிரிடானோடனே அவன் இப்படி பிரிக்க வந்தார். அதிலே தெரிஞ்சிச்சு என் தங்கச்சியை கர்த்தர் இன்னும் காப்பாற்றி வச்சிருக்கிறாருன்னு. நான் சொன்னேம்மா அதை டேரி மில்க் அப்படி பிரிக்கக்கூடாது, இங்கே கொடுன்னு இப்படி பிரித்து அழகாக எடுத்து கொடுத்தேன். என்ன யோசிக்கிறீங்க? நவீன் இல்லை, நல்ல வேலை அவன் வந்து தான் சொல்லியிருப்பான், அந்த ஃப்ரெண்டே இவன் தான் நிறைய சாக்லேட் வாங்குவான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேருடைய புஸ்தகத்தில் நான் பார்த்துருக்கிறேன், அந்த டேரி மில்க் கவர் அவ்வளோ அழகாக நேர்த்தி அந்த புக்லேயே வச்சுருப்பாங்க. ஏன்? அது அவர் கொடுத்தது, அவங்க கொடுத்தது. கர்த்தர் ஸ்வேதாவை ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை அநேகருக்கு அழகாய் மாற்றுவாராக. ஆமென். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை கட்டாயம் நடக்கும். ஆமென். அவளை குறித்து எனக்கு போன வாரத்துலேருந்து ஒரு பயம் போயிடுச்சு. எனக்கு இப்போ இன்னும் இப்போ டெஸ்ட் வைக்கலான்னு பார்க்குறேன். நான் எத்தனை 1 2 3 4 5 6 டேரி மில்கை வாங்கிட்டு கொஞ்சம் அண்ணனுக்கு பிரித்து கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கலாம் தான் இருக்கு. சொல்லியிருந்தா வாங்கிட்டு போயிருக்கீங்களா? சொல்லி கொடுத்தா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி கிழிச்சாக்கா தப்பாயிடும், அவங்களா கிழிச்சாதான் கரெக்டாக இருக்கும். அதனால கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை காப்பாராக. ஈசாக்குக்கு கொடுக்கிறது அவ்வளோ நேர்த்தியா. அதுக்கு முன்னாடி பேசிக்கல, பார்த்துக்கல, மனம் விட்டு சொல்லிக்கல. நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கிறேன், அவங்க என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபோனில் பேசிட்டாங்க. எதுக்கு பேசினாங்க? இல்லை மனசு விட்டு கர்த்தர் கொடுத்தா கர்த்தரே பார்த்துக்கிறார், நீ ஏன் தலையிடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் கேட்கலாம் மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் என் சபை மக்களை நீங்கள் எனக்கு எப்படியும் நல்லா கிருபையான கொடுத்துருக்கிறார். நீங்களாம் அப்படியே எடுத்து பார்க்கும்போது ஏசப்பா கண்ணை பிடிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணிடுவேன். ஆமாம், கர்த்தர் என்னைக்கு கொடுக்குறாரு அன்னைக்கு அழகாக கொடுப்பார். ஆமே. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். ஏன்னா போன வாரத்துலேருந்து ஒரு 2 பேர் என்கிட்ட ரொம்ப தொந்தரவுலேயே இருக்காங்க. அண்ணா எப்பண்ணா அப்படின்னு. நான் சொன்னேம்மா கூட்டினார்லாம் இருமா பொறுமையா அப்படின்னா. ஏன்? என்னை ஈசாக்கா வைங்க ஆடுவார். ஆமே. நான் போய் பேசக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா போய் பேசக்கூடாது, ஆனாலும் ஆயத்தம் பண்ணினது நீ கொண்டு வரணும். ஆமே. அப்போ நான் நின்று சாட்சியை சொல்லுவேன், என்னை கர்த்தர் ஈசாக்கா தான் வச்சிருக்கிறேன். ஆமே. இப்படி சொல்லுவேனே, ஈசாக்கு ஜெபிக்கிற மனுஷன். ஆமே. ஈசாக்கு கர்த்தரோட பேசுகிற மனுஷன். அதனாலதான் அங்க ரொம்ப அது அழகா எழுதப்படுகிறது. சாயங்கால வேளையில அவன் தியானிக்கையில்
நீங்க உங்க வேலையில சரியா இருந்து பாருங்களேன், அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுல சரியா இருப்பார். ஆமென். நீங்க உங்க ஜெபத்துல, ஆலயத்துல, உங்க வீட்டுல எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு சரியா, ஞானமா, உண்மையா இருந்து பாருங்க. ஏற்ற வேலையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அதனாலதான் வார்த்தை சொல்லுகிறது, அவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஏன்னா என்னால உண்மையா தாங்கிக்க முடியல. கொஞ்சம் இந்த மாசம் துவங்கினதுல இருந்து போன் பண்றவங்க எல்லாம் எப்பப்பா அப்படின்னா, இந்த பாரு உனக்கு பிரியாணி வேணா சொல்லு, கூகுள் பே பண்றேன், போய் சாப்பிட்டு வா, என்னை கொஞ்ச நாள் என்ன ஜாலியா இருக்க விடுறான்னு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா விளையாட்டுக்கு பேசும்போது தெரியல, ஆனா கிட்ட நெருங்கும் போது தான் தெரியுது, ஐயோ தப்பா சிக்கிட்டோம், கதை முடிஞ்சது. கர்த்தர் என்ன ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. அங்கே எழுதப்படுகிறது, அவன் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகையில் அங்கே ரெபேக்காளை கொண்டு வருகிறார். இது உலகத்திற்குண்டான ஆசீர்வாதம். ஆனா இப்ப மறுபக்கம் சொல்லுகிறேன், நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தியானிக்க இந்த வயல்வெளியில இந்த ஆலயத்துல வந்து வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் போதே உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து, ஆண்டவரே இந்த நன்மையை என் மேல, என் பிள்ளைங்க மேல, என் குடும்பத்தின் மேல நீர் ஊற்றியே ஆகணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இன்னைக்கு புறப்பட்டு போவீர்களானால் கர்த்தர் 2025 அல்ல, இன்றைக்கே கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அதை எதிர்பட செய்வாராக, எதிர்பட செய்வாராக, கர்த்தர் சுதந்திரிக்கப்படுவாராக. அல்லேலூயா. தியானிக்கையில் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், சபையில் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் தனி ஜெபத்தில் கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கண்களை வைத்து பாருங்கள். வேகமாய் மற்றொரு குறிப்புகளை நான் கொண்டு போகிறேன். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 14:19. அப்போது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். ஓகே, அங்கே எழுதப்படுகிற அந்த வார்த்தைங்க, ஜனங்கள் இயேசுவானவரிடத்துல ஜனங்கள் வருகிறார்கள். ஒருவேளை இத யோவானின் புஸ்தகத்துல அந்த அதிகாரங்களை நீங்க தேடுனீங்கன்னா எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஜனங்கள் திரளாய் வருகிறதை இயேசு அண்ணாந்து பார்த்து அப்படின்னு, கண்களை ஏறெடுத்து பார்த்து எழுதப்பட்டிருக்கும். ரொம்ப தெளிவா அதுல எழுதப்பட்டிருக்கும், இயேசு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரா, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்களா. அதே ஒரே காரியம் தான் எழுதப்படுகிறது. இப்ப இங்க வருகிற இயேசுவானவரிடத்துல திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவருக்கு ஆசை எல்லாம், என் பிள்ளைக்கு எப்படியாச்சும் நான் தேவையை சந்திச்சிடணும். இப்ப ஆண்டவர் தான் கையை பார்க்கறாரு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. இப்ப ஆண்டவர் சீஷனிடத்துல பார்க்கறாரு, உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? ஒண்ணு இல்லை ஆண்டவரே, என்ன செய்யலாம்? ஆண்டவரே இல்லப்பா, அங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள டைம் ஆயிரும், வாங்கவும் காசு இல்லை, என்ன பண்ணலாம்? இப்ப எல்லா சீஷனிடத்திலும் கேட்கிறாரு, என்னப்பா இருக்கு, என்னப்பா இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. இப்ப அந்திரேயான்ற ஒரு சீஷன் மட்டும் வந்து சொல்லுகிறாரு, ஆண்டவரே இங்க ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்ககிட்ட 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, இது போதுமா? நம்ம சொல்லுகிற சில நேரம் ஆண்டவர்கிட்ட, என்கிட்ட இவ்வளவுதான்ப்பா இருக்கு, போதுமா? ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு வா, என் கையில கொண்டு வா. உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, வீட்டுல நன்மை கொஞ்சம் தான் இருக்கு, ஆசீர்வாதத்தின் வாசல் ஒண்ணுமே இல்லதான், ஆனாலும் இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் கரத்துல வச்சு பாரு, அவர் அதை கீழே வைக்கிறதுக்குள்ள அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் பெருக பண்ணிடுவார். ஆமென். கொண்டு வருகிறாங்க அந்த 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் தன் கையில வாங்கி பார்க்கிறார், இவ்வளவுதான் இருக்கா? இப்ப சீஷர்களும் பார்க்கிறார், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் புட்டு கொடுத்துட போறாரு, இதுல திருப்தியும் இல்ல, ஒண்ணே இல்ல. நம்ம கண்ணு சொல்லனா அப்படிதான் யோசிக்குது, இவ்வளவுதான் இருக்கு, இதுல எப்படி திருப்தி உண்டாகும்? அவ்வளவுதான் நம்ம கண்ணு எங்கேயே எடுத்து பார்க்குது, இங்கேயே பார்க்குது, அதனாலதான் அப்படி யோசிக்க தோணுது. இப்ப ஆண்டவர் கையில கொடுத்த உடனே அவரு இதை பார்க்கல, சீஷர்களையும் பார்க்கல, ஜனங்களையும் பார்க்கல, பர்வதத்திற்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக தன் கைகளை ஏறெடுத்து அண்ணாந்து பார்த்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி கீழே வச்சாராம். 12 கோடி நிறைய எடுத்தார். ஆமென். ஒருவேளை இது என் வாழ்க்கையில இப்போ இந்த மாசம் குறிப்பா நடந்துகிட்டே இருக்கிற சாட்சி. உண்மையாட்ட ஒண்ணும் இல்லை, ரொம்ப யோசிச்சுட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற முழங்கால நின்று, ஒருவேளை இந்த ஜோச்சில பேசுற வார்த்தையில யார் திருந்துனீங்களேன்னு நான் திருந்திட்டேன் ரொம்ப உண்மையா. ஏன்னா இதுக்கு போன மாசத்துல லாஸ்டா நம்ம ஒரு வார்த்தையை கேட்டோம் இல்லையா, முழங்காலில் ஜெபம் பண்ணுங்கள்னு. அது முதல்ல எனக்கு தான் அடி விழுந்துச்சு. இவர் ஒவ்வொருத்தரா எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன்னாரு. நானும் ஜெபிக்கிறேன்னு. திடீர்னு என் கேள்வி,
ஜெபிக்காமலாம் இல்லை. ஆனா ரொம்ப நேரம் முழங்கால் நிற்க முடியாது. அப்படி சாஞ்சி படுப்பேன், நடப்பேன், என்னென்னமோ பண்ணுவேன். அது கொஞ்சம் எனக்கு அவருக்கு சீக்கிரட்டு. கொஞ்சம் வித்தியாசமாலாம் ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஆனா எனக்கு ஜெபிச்சே ஆகணும். ஆனா திடீர்னு இங்க பலிபீடத்துல ஆவியானவர் கேட்ட உடனே, நான் தானே கேட்டேன், என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்ற மாதிரி இருந்தது. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, முழங்கால போட முழு நேரம் முழங்காலே போட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ நான் திருந்தி இருக்கிறேன். வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறோமோ இல்லையோ, முதல்ல நாங்க திருந்தியே ஆகணும். மறுபடியும் சொல்லுவேன், முழங்காலின் ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமென். நம்ம 8 மணி நேரம் உழைக்கிறோம், உடல் உழைப்பு உண்டு. 7வது நாள் ஒரு லீவ் உண்டு. இப்போ மாசம் ஆனா சம்பளமும் உண்டு. இப்போ அது கையில் வரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குப்பா. உழைச்சதுக்கு ஒரு பலன்டா. அப்படி உழைச்சிருக்கிறோம், அதற்கு ஒரு பலன். அப்போ ஜெபிக்கும் போது மட்டும் உடம்பு வலிக்க போதுறாங்கன்னா எப்படி? சரிதானே? முழங்கால நிற்க முட்டி வலிக்க தான் செய்யும், இடுப்பு வலிக்க தான் செய்யும். ஆனா எழுந்திருச்சு நிக்கிறதுக்குள்ள அதன் பலன் கையில வரும்போது அந்த வலி மறைஞ்சு போக சொல்லுவீங்கப்பா, நான் முழங்கால நின்னது நல்லது. ஆமென். 8 மணி நேரம் யார் யாருக்கும் உழைக்கிறோம். ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஆண்டவர் பாதத்துல முழங்கால நின்று பாருங்களேன். எங்கேயுமே உழைப்பு இல்லாம ஊதியம் கிடையாது. இன்னைக்கு இப்படியும் வைக்கிறேனே, முழங்கால ஜபம் இல்லாமல் ஊதியம் உங்களுக்கு இனி கிடையாது. மற்றவங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா இந்த சபை இனி ஜெபிக்கிற சபையா மாறும். ஆமென். அதிலே அந்த சின்ன பிள்ளையை கொண்டு வந்து நிற்கிறாரு. இவன்கிட்ட தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. அதை வாங்கி இயேசு ஸ்தோத்திரம் பண்ணினாராம், பரலோகத்துக்கு ஏறெடுத்து காண்பிச்சாராம். இவ்வளவுதான் இருக்கு பிதா, எப்பா எப்பா இவ்வளவுதான்ப்பா இருக்கு, இதை ஸ்தோத்திரம் பண்றேன்ப்பா. கீழே வைக்கும் போது என் ஜனத்துக்கு நீங்க திருப்தியா கொடுங்கப்பா. இயேசுவை பின்பற்றுங்க. என்கிட்ட இப்போ இந்த மாசம் இப்போ இன்னைக்கு மாலை கூட்டத்துக்கு என்கிட்ட உண்மையா பணமே இல்லை. இப்போ இருக்கு, ஆண்டு கொடுத்துட்டாரு இப்படி கிருபையா. இந்த மாலை கூட்டத்துக்கும் என்கிட்ட காசு இல்லை, 1ஆம் தேதி ஜபத்துக்கும் காசே இல்லை. ஒன்றும் பண்ணலை, ஜபம் பண்ணுகிறேன், முழங்கால நின்று ஜபித்து கொண்டே இருக்கிறேன். திடீர்னு எங்கள் அப்பா ஒரு காசை கொடுத்தாடே வெயிட் ஆகணும். எதுக்கு என்ன? ஏன்னா எனக்குமே எங்கள் அப்பா உடனே கொடுத்தோன்னே எனக்கு வாங்க வராது. அது யார் கொடுத்தாலும் சரி உடனே வாங்க பிடிக்காது. கொடுத்தோடனே எதுக்கு என்ன வெயிட் ஆனார். வேணாம் நீ வெயி, நாங்கள் என்ன தேவையான வாங்கிக்கிறாங்க, வெயி மீட்டிங்காக ஆகும், செலவாக வெயின்னு. இப்போ இந்த வார்த்தையை வேற ஆண்டு தியானிச்சு பேசிட்டார் இல்லையா. இப்போ உடனே அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு நானே அது மேலே கையை வச்சு, ஆண்டவரே 15ஆம் தேதி மீட்டிங்க்கு தேவை இருக்கு, 1ஆம் தேதி மீட்டிங்கும் தேவை இருக்கு, ஆனா இதை கொடுத்துருக்கீங்களே இதுக்கு ஸ்தோத்திரம், நீங்க கட்டாயம் தேவையை சந்திப்புன்னு சொல்லி அந்த 500 ரூபாய் எடுத்து என் பர்ஸ்ல வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் சொல்றேன், அது என் பர்ஸ்ல தான் இருக்கு. ஆனா கர்த்தர் என் தேவையை சந்திச்சுட்டேன். ஆமென். அடுத்த நாளே நான் அப்படி படுக்கலான்னு இப்படி படுக்கிறேன். என் போன் எடுத்தோடனே உண்மையா கண்ணு 2 மேல போயிடுச்சு. ஏசப்பான்னு எங்க அம்மாட்ட வந்து சொன்னேன்மா, அப்படிமா அண்ணு சந்திச்சிருக்கிறாருமா. அப்பாட்ட சொன்னப்பா அப்படி சந்திச்சிருக்கிறாரு. அவங்க அப்பதான் நினைச்சிருப்பாங்க, என் பையன் உண்மையாவே ஜெபிக்கிறான் போல. ஆமென். ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் நம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் கேட்கிறேன், என்ன தேவை இருக்கு? என்ன தேவை இருக்கு? அப்போ பிரதர் இன்னைக்கு ஈவினிங் ஏதோ விசேஷமாக தான் செஞ்சுருக்காரு. கட்டாயம் இல்லை. மாலை உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நான் செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஸ்வெட்டர் போட்டு வாங்க. சஞ்சய் பிரதர் வெட்ட வெளியில் வச்சிருக்கிறாரு, குளிருது அப்படின்னு. ஸ்வெட்டர் போட்டு வாங்க, போகும்போது கழட்டிடலாம், கட்டாயம் கழட்டிடலாம். அதான் நேற்று ஒருத்தர் கேட்டாங்க, என்னப்பா பண்ண? ஒன்றும் இல்லை, நடுவில் ஒரு நெருப்பை போட்டு சுற்றி எல்லாரும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. கர்த்தர் அங்கிருந்து ஒரு அக்கினியை போடுவா. கர்த்தர் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றிருக்கிறார். 2 நாள் முன்னாடி நல்ல மழை, ஆனா கர்த்தர் 2 நாளா மழையெல்லாம் வச்சிருக்கிறார்ல. நம்மள ஆண்டு எவ்வளவு நேசிக்கிறாரு. ஜெபம் பண்ணா பதில் வரல, ஜெபம் பண்ணா பதில் வரல. அப்ப இனி புறப்பட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கு கொஞ்சம் தேடி பாருங்க. கொஞ்சம் இன்னைக்கு இது செஞ்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போனா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இன்னைக்கு சர்ச்சில் நான் ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புறேன். கொஞ்சம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் அப்படியே உங்க வீட்டை பாருங்க. கொஞ்சம் அரிசி மூட்டி ஆனாலும் பாருங்க, எண்ணெய் ஆனாலும் பாருங்க. இசப்பா கை வச்சு சொல்லுங்க, இசப்பா இவ்வளவுதான் இருக்கு, இன்னைக்கு சந்திச்சிட்டீங்க, நாளைக்கு சந்திப்பீர். ஆமென். இன்னைக்கு சந்திச்சிட்டீங்க, நாளைக்கு சந்திப்பீர். இவ்வளவுதான் இருக்கு, நாளைக்கு கொடுப்பீர். பணத்தை குறித்து அதன் மேல தாகத்தோடு இருக்க வேண்டாம். கர்த்தர் கட்டாயம் நம்முடைய தேவையை சந்திப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு சொல்லுது, பணம் எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கிறது. அதனால அதை பத்தி பேச கொஞ்சம் பயம் தான் எனக்கு. அதனால ஆண்டவருடைய கரத்துல அதை கொடுத்துருங்க, அவர் கட்டாயம் உங்களை நடத்திடுவார். 3ஆவதாய் சொல்லுவேன், உங்கள் வனாந்திரத்தில் கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஆமென். ஒண்ணுமே இல்ல பிரதர், யாரை பார்க்கறதே தெரியல, என்ன செய்யறதுனே தெரியல. வனாந்திரம் தானே இந்த மாசம், வனாந்திரம் தானே இந்த மாசம், ஒண்ணுமே இல்லை தானே. கர்த்தர் அறிவார்ல,
கர்த்தர் அறிகிறதுனால தானே நீ உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆனா கொஞ்சம் வீட்டை தேடிப்பார், என்ன இருக்கோ அதை உங்க கையில எடுத்து அது மேல கையை வச்சு ஊழியக்கார் ஜெபிக்க வேணாம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி நாளை காலை எழுகிறதுக்குள்ளாக உங்கள் பாளையத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணின மன்னாவை கொடுப்பாராக கொடுப்பாராக கொடுப்பாராக. அல்லேலூயா. எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாழும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. வாய் திறந்து எனக்கொத்தாசை வாழும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. நல்ல பிதாவே, இந்த நாள் எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன், எங்கள் போராட்டங்களை நீர் அறிந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையின் மத்தியில் இன்னைக்கு நாங்கள் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் ஈசாக்கை போல இந்த வயல்களில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். அதே போல எங்கள் கண்களில் இன்னைக்கு ஏறெடுக்கிறோம். நாங்கள் புறப்பட்டு போகிறதற்குள்ளாக எங்கள் கண்கள் காண ஒரு அற்புதம் செய்வீராக. எங்கள் கண்களுக்கு ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நன்மையை கிடைக்க செய்வீராக. எங்கள் கையின் வருமானத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக. இந்த மாத தேவையை கிருபையாய் சந்திப்பீராக. அடுத்த ஆண்டு கால் வைக்கிறதற்குள்ளாக எங்களை திருப்தியுள்ளவர்களாய் மீதம் எடுக்கிறவர்களாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார். ஜெபிக்கிற மனுஷன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தாலும் பலன் 100 மடங்கு உண்டானால் இன்னைக்கு அதே ஆசீர்வாதம் இந்த ஜனத்தின் மேலே விழுவதாக. கண்களை ஏறெடுத்து பார்க்கிற இந்த ஜனத்தின் மேல விழுவதாக. நீரே எங்களோடு இன்னைக்கு பேசியிருக்கிறீரப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு மாலை கூட்டத்தினுடைய கருத்துல கொடுக்கிறோம். எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம். இன்னும் எங்களோட மாலையும் பேசுவீராக. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.